அத்தியாயம் 102. சிறிது தூரம் சென்றதும் சிங்கம் இருக்கிறதா என்று பார்க்க சமரன் குகையின் மற்றொரு பகுதிக்குள் எட்டி பார்த்தான். அங்கு எதுவும் இல்லை என உறுதியான பிறகு அவசரமாக உள்ளே நுழைந்து நேராக அந்த மேஜை அருகே சென்றான். அந்த மேஜையின் நடுவில் ஊதா நிற படிகத்திற்குள் அடைக்கப்பட்ட மந்திர சிங்கத்தின் மந்திர திரவம் இருந்தது. இந்த ஊதா நிற படிகம் சமரனின் கையில் இருக்கும் ஊதா நிற படிகத்தைப் போல கவர்ச்சிகரமாகவோ ஈர்க்கும் விதமாகவோ இல்லை. மாறாக அது மிகவும் எளிமையான சாதாரண படிகம் போல இருந்தது. அதனால் அந்த தோற்றத்திற்கு மாறாக அந்த படிகத்துக்குள்ளே இருக்கும் திரவம் அதிக சக்தியை கொண்டிருந்தது. அதை உணர்ந்த சமரன், இந்த திரவத்தோட சக்தி ரொம்ப வலிமை கொண்டதா இருக்கு. அந்த மந்திர சிங்கக்குட்டியோட தரத்தை இது சுலபமா உயர்த்திடும். ஒருவேளை இதை நான் பயன்படுத்தினா அந்த சக்தியை நான் முழுசா அடையலனாலும் சில நட்சத்திரங்களையாவது என்னால் கண்டிப்பா உயர்த்த முடியும் என தனக்குள் நினைத்து கொண்டான். அந்த திரவத்தின் விளைவு சமரனுக்கு அதிக மகிழ்ச்சியை தந்தது. அவன் உற்சாகமாக ஊதா நிற படிகத்தை கையில் எடுத்தான். பின்னர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனுக்கு முன்னால் இருந்த மந்திர திரவத்தை பார்த்தான். பிறகு ஏதோ தோன்ற வருணமித்திரரிடம் திரும்பிய சமரன், குருவே, நான் இதை உடைக்கலாம்ல என்று தயக்கத்துடன் கேள்வி கேட்டான். என்னோட யோசனையும் அதுதான் சமரா. நான் இதுக்கு முன்னாடி இது போல எதையும் முயற்சி செஞ்சு பார்த்ததில்லை. ஆனாலும் இப்ப இந்த திரவத்தை வெளியே எடுக்க எனக்கு வேற வழி இருக்கிறதாவும் தெரியல என்று உடனடியாக பதில் தந்தார் வருணமித்திரர். ஆனாலும் அவரின் குரலில் நம்பிக்கை இல்லாததை உணர்ந்த சமரன் இன்னும் கொஞ்சம் பீதியடைந்தான். அவன் படிகத்தின் உள்ளே உள்ள திரவத்தை எடுக்க நினைத்தான். ஆனால் படிகத்தை உடைக்க வேண்டும் என்பதுதான் அவனுக்கு அதிக பதட்டத்தை தந்தது. அதனால் வருணமித்திரரை கோபமாக பார்த்த சமரன், குருவே, ஒருவேளை ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா நான் ஆத்மாவா வந்து கூட உங்களை பழி வாங்கிடுவேன் என்று மிரட்டினான். இதற்கு மேல் வேறு யோசிக்க இருவருக்கும் நேரமில்லை என புரிந்து கொண்ட சமரன் தனக்கு முன்னால் இருக்கும் வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தான். பின் பெருமூச்சு விட்டவன் ஊதா நிற படிகத்தை தன் கையில் இறுக்கி பிடித்து மேஜையில் இருந்த படிகத்தில் பலம் கொண்டு இடித்தான். படிகங்கள் மோதியவுடன் கண்ணாடி வெடிக்கும் சத்தம் ஒன்று கேட்க அதன் கூடவே மேஜையில் இருந்த படிகத்தில் விரிசல் விழுவதையும் சமரன் கண்டான். அது படிப்படியாக முழு படிகத்தின் மீதும் பரவ இறுதியாக அந்த படிகம் உடைந்து தரையில் சிதறியது. ஆனால் அந்த படிகம் உடைந்தவுடன் அதனுள் இருந்த மந்திர திரவம் மேசையில் இருந்து தரையை நோக்கி பாய ஆரம்பித்தது. அதை கண்ட வருணமித்திரர் சமரனிடம் வேகமாக கத்தினார், சமரா, சீக்கிரம் இந்த திரவம் தரையில காயறதுக்குள்ள அதை உடனடியா ஒரு குடுவையில சேமிச்சு வை. இது மாய சிங்கத்தோட மந்திர திரவம். இதை நாம இப்படி வீணடிக்க கூடாது என்று வருணமித்திரர் சொல்ல அதை கேட்டு தலையை அசைத்த சமரன் உடனடியாக தனது மோதிரத்தை தடவி பச்சை நிற குடுவைகளை எடுத்தான். அந்த குடுவைகளில் மேசையிலிருந்து விழும் திரவத்தை பிடிக்க தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்தான். குடுவையை பிடித்திருக்கும் போது திரவம் மிகவும் சூடாக இருப்பதை சமரன் உணர்ந்தான். ஆனால் அது வெளியில் இருந்த படிகத்தின் சூட்டை விட சற்று குறைவாகவே இருந்தது. சூடான திரவத்தை வீணாக்காமல் அவன் பிடிக்க முயற்சித்ததில் அவன் கையில் இருந்த 6 குடுவைகள் நிரம்பின. அந்த திரவத்தின் கடைசி துளியும் குடுவைக்குள் சென்றவுடன் சமரனின் கண்கள் மேஜையில் மீதம் சிந்தி இருந்த மந்திர திரவத்தின் மீது சென்றது. உள்ளுக்குள் மிகவும் மோசமாக உணர ஆரம்பித்தான் சமரன். மேஜையில் பரவியிருந்த திரவம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பது அவனுக்கு நன்கு தெரியும். அதன் உதவியுடன் சமரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறியிருப்பானோ என்று அவனால் யூகிக்க முடியவில்லை. சிறிது நேரம் அந்த திரவத்தை அப்படியே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டே இருந்தான். எப்படி இப்படி ஒரு யோசனை அவனுக்கு தோன்றியது என்று அவனால் யூகிக்க முடியவில்லை. ஆனால் திடீரென மேசையின் மீது ஏறிய சமரன் அதன் மீது படர்ந்திருந்த மந்திர திரவத்தை தன் நாக்கால் நக்க ஆரம்பித்தான். அவன் மேசையை நக்குவதை பார்த்த வருணமித்திரரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. உண்மையிலேயே நீ ரொம்ப பிடிவாதக்காரன் தான் சமரா என்று அதே ஆச்சரியத்துடன் சமரனை பார்த்து சொன்ன வருணமித்திரர் அவன் அந்த மேஜையை சுத்தம் செய்யும் வரை நிற்கப் போவதில்லை என்று புரிந்து கொண்டு மௌனமாக அவனை பார்த்தார். சமரன் மேசையில் இருந்த திரவத்தை கிட்டத்தட்ட அகற்றிவிட்டு புன்னகையுடன் முகத்தை துடைத்துக் கொண்டு நிதானமாக திரும்பி வருணமித்திரரை பார்த்தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒன்றை நான் எப்படி வீணாக்குவேன் குருவே? நான் செஞ்சது எவ்வளவு அவமானம் தர்றதா இருந்தாலும் சக்தியை பெற எதுவும் தப்பில்லை என்று சமரன் கூற அவனது செயலை வாய்ப்பிழந்து பார்த்து கொண்ட வருணமித்திரர் தலையை அசைத்து, அது சரிதான், இது உனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருந்திருக்கும். இப்ப நம்ம போகலாமா? இல்லைன்னா அந்த மந்திர சிங்கம் இங்க வந்துடும். அப்புறம் நீ வெக்கப்படுறனால அது உன்னை உயிரோட விடாது என்று கேலியாக எச்சரித்தார் வருணமித்திரர். உடனே செல்வதற்கு தலையசைத்த சமரன் புறப்படுவதற்கு முன் மீண்டும் ஒருமுறை மேசையில் கிடந்த மந்திர திரவத்தின் மிச்சமிருந்த துளிகளை பார்த்துவிட்டு திரும்பி வாசல் நோக்கி ஓடத் தொடங்கினான். சமரன் ஓடத் தொடங்கியவுடன்
அவனது வாயுமூல சக்தி சிறிது நேரம் இயக்கப்பட்டது. அதனால் அவனின் வேகம் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமானது. அவன் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்தான். அவனது அடிகள் கூட தெளிவாக தெரியவில்லை. இந்த வேகத்தினால் சில நொடிகளிலேயே குகையின் நுழைவாயிலை அடைந்து விட்டான் சமரன். ஆனால் அவன் குகையை விட்டு வெளியேறும் நேரத்தில் அவனுக்கு பின்னால் இருந்து திடீரென பலத்த கர்ஜனை ஒன்று கேட்டது. கர்ஜனையை கேட்ட சமரன் திரும்பி பார்த்தான். சிறிது தூரத்தில் ஒரு மாயாஜால பறக்கும் சிங்கக்குட்டி அவனையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அந்த சிங்கக்குட்டி மிகவும் கோபமாக இருந்தது. அதன் சிவந்த கண்களில் இருந்து தெரிந்தது. அந்த மந்திர சிங்கத்தை பார்த்ததும் சமரனின் முகம் வெளிரியது. மாயமான சிங்கம் சமரனை நோக்கி கோபத்துடன் உருமியது. இருவருக்கும் இடையேயான தூரம் சுமார் 10 to 15 மீட்டர் தூரம் மட்டுமே இருந்திருக்கும். இந்த தூரம் மிகவும் குறுகியதாக இருந்ததால் அந்த சிங்கம் இந்த தூரத்தை ஒரு தாவினால் கூட கடந்திட முடியும். ஆனால் சிங்கத்தை விட தன்னால் வேகமாக ஓட முடியாது என சமரனின் மனம் ஒவ்வொன்றாக கணக்கிட்டது. அதனால் அவன் சிங்கம் தன்னை நோக்கி வருவதை அமைதியாக பார்க்க ஆரம்பித்தான். அதே நேரம் அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. நான் கொடுத்த அந்த மருந்து ஏன் வேலை செய்யல? அந்த பழத்தை சாப்பிட்ட மிருகத்தோட ஆன்மா கொல்லப்புறத்தை விட்டு வெளியவே வர முடியாதே. ஆனா அது ஏன் நடக்கல என அவன் மனம் யோசித்துக் கொண்டிருந்த போதே வருணமித்திரரின் குரல் கேட்டது. அட சமரா, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. இந்த மந்திர சிங்கக்குட்டி அந்த மந்திர திரவத்து கூடவே பிறந்தது. அதனால அதுக்கு அந்த மந்திர திரவத்தோட ஒவ்வொரு செய்தியும் தெரியும். அதாவது நீ அந்த ஊதா படிகத்தை உடைச்ச உடனே படிகம் உடைஞ்சிடுச்சு, மந்திர திரவம் ஏதோ ஆபத்தில் இருக்குன்னு இதுக்கு புரிய வைக்கிற மாதிரி இதோட உடம்புல ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். அதனாலதான் இது இப்படி வந்து நிக்குது என்றார் வருணமித்திரர். அதை கேட்ட சமரன் இது தன் தவறு இல்லை என உணர்ந்தான். இத்தனை தாமதமாக இதை சொல்லும் வருணமித்திரரை கொல்ல நினைத்தான். ஆனால் இப்போது அவன் உயிரை காப்பாற்றுவதே அவனுக்கு முக்கியமாக இருந்தது. அதனால் பெருகிய கோபத்தை கட்டுப்படுத்தி சிங்கம் தன்னை நோக்கி வருவதை பார்த்தான். அப்போது அந்த சிங்கத்தின் உடலில் இருந்து ஊதா நிற ஒளி ஒன்று வெளிவர ஆரம்பித்தது. இந்த சிங்கத்தின் உடலிலும் பெரிய மந்திர சிங்கத்தின் உடலில் இருந்ததை போன்ற படிகங்கள் இணைக்கப்பட்டு இருந்தன. ஆனால் இந்த படிகங்கள் மிகவும் மெல்லியதாக இருந்தன. அந்த படிகங்கள் ஊதா நிற ஒளியில் ஜொலித்தன. இதனால் அந்த குகையின் நிறம் ஊதா நிறத்தில் மாறத் தொடங்கியது. ஆனால் சிங்கம் குகைக்குள் இருந்ததாலும் சூரிய ஒளி குகைக்குள் தவிர்க்கப்பட்டதாலும் இந்த சிங்கத்தின் ஊதா நிற ஒளி மிகவும் குறைவாகவே இருந்தது. இல்லையென்றால் அந்த சிங்கத்தின் பலம் அதிகரித்து சமரனுக்கு உண்மையான அச்சுறுத்தலாக மாறியிருக்கும். அந்த சிங்கம் தன் பாதங்களை முன்னோக்கி வைக்க அந்த குகை அதன் சக்தியால் லேசாக நடுங்கத் தொடங்கியது. அதனால் சுவரில் இருந்து சில சிறிய கற்கள் தரையில் விழுந்தன. அவற்றில் சில கற்கள் உருண்டு சமரனின் கால்களுக்கு அருகில் வந்தன. அந்த சிங்கத்தின் சக்தியை உணர்ந்த சமரனின் முகம் வியர்க்க ஆரம்பித்தது. ஆனால் திடீரென அவன் முதுகில் இருந்த கருங்கல் மாற ஆரம்பித்தது. அதை உணர்ந்த சமரன் வியப்புடன் முதுகில் இருந்த கல்லை தொடப்போனான். அப்போது அவன் கையில் இருந்த மோதிரத்தில் இருந்து வருணமித்திரரின் குரல் கேட்டது. இதோ பாரு சமரா, நீ மாட்டிக்கிட்டதுல என்னோட தவறு இருக்கு. ஆனா அதுக்காகலாம் உன் சார்பா என்னால இந்த சிங்கத்து கூட போராட முடியாது. நீ தான் அது கூட சரிக்கு சமமா நின்று சண்டை போடணும். அதுக்காக தான் இந்த கல்லை வாளா மாத்தி இருக்க என்றார் வருணமித்திரர். அவர் இதை சொன்ன நொடி கனமான கல் முழுவதும் ஒரு கனமான வாளாக மாறியது. சமரன் அதை உடனடியாக வெளியே எடுத்து சிங்கத்தின் முன் பிடித்தான். பின்னர் சற்று எரிச்சலுடன், குருவே, நீங்க இதை முன்னமே செஞ்சிருந்தா நான் ஏன் இத்தனை போட்டியில ஓடி இருக்க போறேன்? ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? சரி, இப்பவும் ஒன்னும் தாமதமாகிடல என்று சமரன் உடனடியாக அந்த வாளை தன்னுடன் இறுக்கிக் கொண்டான். அதே நேரம் சிங்கத்தை சுற்றி இருந்த வெளிச்சம் ஒரேடியாக அதிகரிக்கத் தொடங்கியது. அது சமரனை பார்த்து கோபமாக கர்ஜித்து ஒரு அதிவேக தாக்குதலுடன் சமரனை நோக்கி வந்தது. சமரன் தாக்குதலை தவிர்க்க வாளை முன்னோக்கி நகர்த்தினான். ஆனால் சிங்கத்தின் தாக்குதலின் சக்தியால் வாள் தரையில் விழுந்தது. இதை பார்த்த சமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் வருணமித்திரரை நோக்கி முணுமுணுத்தான். குருவே, இது வெறும் 3ஆம் நிலையில இருக்கிற சிங்கம் தானே சொன்னீங்க? ஆனா இதோட வலிமையை பார்த்தா இது அதுக்கும் அடுத்த நிலையில இருக்கும் போலயே என்றான். சமரா, இப்ப நீ அதோட வீட்டுல இருக்க. தங்களோட சொந்த வீட்டுல நாய் கூட சிங்கம் தான். ஆனா இப்போ முன்னாடி நிக்கிறது உயிருள்ள மந்திர சிங்கம். அதை மறந்துடாத என்று பதில் தந்தார் வருணமித்திரர். அவரின் பேச்சை கேட்டு தலையசைத்து சமரன் சிங்கம் தன்னிடமிருந்து சில மீட்டர் தொலைவிலேயே நின்றிருப்பதை கண்டான். பின் ஆழ்ந்த மூச்சை இழுத்து உடனடியாக தன் முன்னால் கிடந்த வாளை எடுத்தான். சமரன் தன் வாளை உயர்த்தியவுடன் சிங்கம் அவனை தாக்க நீண்ட பாய்ச்சலை எடுத்தது. சமரன், மந்திர சிங்கம் இருவருமே காற்றில் இருக்க
சமரன் உடனடியாக வாளை பிடித்து சேமிப்பு வளையத்திற்குள் வைத்தான். இதனால் அவன் வேகம் இன்னும் அதிகமாக மாறியது. அந்த மாய சிங்கக்குட்டி தனது பாதத்தை சமரனை நோக்கி காற்றில் முன்னோக்கி நகர்த்த, உடனே சமரன் ஒரு திட்டம் யோசித்து தனது வெற்றிட கைநுட்பத்தை பயன்படுத்தி குகையின் கூரையை நோக்கி தன்னை இழுத்து கொண்டான். சரியான நேரத்தில் சுவரில் ஒட்டிக்கொண்டதால் மாய சிங்கத்தின் கொடிய தாக்குதலில் இருந்து தப்பித்தான் சமரன். அவனால் சிங்கத்துடன் சண்டை போட முடியும், ஆனால் வெல்ல முடியாது. அதனால் இப்போது அறிவை பயன்படுத்தி சிங்கத்தின் தாக்குதலில் இருந்து முதலில் தப்பிப்பதுதான் சரியென எண்ணினான். சமரன் சுவரில் ஒட்டிக்கொண்டவுடன் சிங்கம் முதலில் சுற்றி பார்த்து சமரனை தேட ஆரம்பித்தது. ஆனால் சிங்கத்தால் சமரனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த கோபத்தில் ஒரு கல்லில் வேகமாக வாளை அடித்தது. உடனே அந்த கல் தூள் தூளாக சிதறியது. இதை பார்த்த சமரன் கொஞ்சம் பதட்டமடைந்து பெருமூச்சு விட்டான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவனது உரத்த சுவாசம் குகைக்குள் எதிரொலிக்கத் தொடங்கியது. சிங்கத்தின் கண்களும் கூரையில் ஒட்டியிருந்த சமரனின் மீது நேரடியாக விழுந்தது. சமரன் பல்லியைப் போல சுவரில் ஒட்டி கொண்டிருப்பதை கண்ட சிங்கம் தன்னை விட வலிமை மிக்க ஒரு மிருகத்தை கண்டதைப் போல திகிலடைந்தது. பின்னர் சிங்கமும் சமரனும் சில கணங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சில நொடிகளில் மீண்டும் ஒருமுறை மாய சிங்கத்தின் படிகம் பிரகாசிக்கத் தொடங்கியது. சிங்கம் தன்னை சக்தியுடன் தாக்கப் போகிறது என்பதை சமரன் புரிந்து கொண்டான். இது கிட்ட மாட்டிடக்கூடாது. நான் இந்த சுவரிலே ஒட்டிக்கிட்டு அப்படியே வெளியே போயிடுறேன். அப்பதான் அதால என்னை குறிவைக்க முடியாது என யோசித்து சமரன் சுவரில் ஒட்டியபடியே குகையை விட்டு வெளியே செல்லத் தொடங்கினான். ஆனால் அந்த மாயாஜால சிங்கம் அதிக புத்திசாலித்தனம் கொண்டது. சமரனை குறிவைத்தால் நிச்சயம் இலக்கு தவறாகும் என புரிந்து கொண்ட சிங்கம் தனது சக்திகளை சேகரித்து சமரனுக்கு முன்னோக்கி குறிவைத்தது. இதனால் சமரன் முன்னோக்கி நகர்ந்தவுடன் அது சமரனை நேரடியாக தாக்க தயாரானது. இலக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் சிங்கம் தனது பெரிய வாயை திறந்து பெரிய தாக்குதலை நடத்த தயாரானது. சில நொடிகளில் ஊதா நிற நெருப்பு நேராக சமரனை நோக்கி பாயத் தொடங்கியது. நெருப்பின் உஷ்ணம் தன்னை நோக்கி நகர்வதை உணர்ந்த சமரன் அவசரமாக, கடவுளே, இது என்ன, நான் எங்க போறேன்னு கவனிச்சு என்ன தாக்குது என கத்தியபடி தனது கைகளை சுவரில் இருந்து பிரித்தான். உடனே பிடிமானமின்றி நேராக தரையில் விழுந்தான். மேலும் தனது அதிவேகத்தை பயன்படுத்தி வேகமாக வெளியே ஓடத் தொடங்கினான். சமரன் குகையை விட்டு ஓடி செல்வதை பார்த்த மாய சிங்கக்குட்டி அவன் அந்த மந்திர திரவத்தை திருடிவிட்டு ஓடுவதை புரிந்து கொண்டது. இதனால் அது மிகவும் கோபமடைந்தது. தனது ரெக்கைகளை அசைக்கத் தொடங்கியது. உரத்த கர்ஜனை ஒன்றை சமரனை நோக்கி எழுப்பியது. பின் தன் நகங்களின் உதவியுடன் அந்த குகையிலிருந்து வெளியே வரத் தொடங்கியது. சமரனை கொல்லும் நோக்கத்துடன் அவனை பின்தொடர ஆரம்பித்தது. குகைக்குள் சிறிது தூரம் ஓடிய சமரன் மாயசிங்கம் தன்னை நோக்கி வேகமாக வருவதை உணர்ந்தான். அதை கண்டதும் சமரனின் பதட்டம் அதிகமானது. எத்தனை வேகமாக ஓடினாலும் அந்த குட்டி மாய சிங்கம் விடாமல் அவனை பின்தொடர்ந்தது. இதனை கண்ட சமரன் நேரத்தை வீணாக்காமல் மீண்டும் தனது சக்திகளை கூட்டி ஓட ஆரம்பித்தான். இந்த முறை சமரனின் வேகம் இன்னும் சற்று அதிகமானது. ஆனால் சிங்கம் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. மாயசிங்கம் தன்னை கொல்ல முயல்கிறது என்பதையும் தனக்கு முன்னால் ஓடுபவனை அவ்வளவு எளிதில் விடப்போவதில்லை என்பதையும் அது சமரனுக்கு புரிய வைத்தது. அந்த சிங்கத்திற்கும் சமரனுக்கும் இடையேயான தூரம் சிறிது சிறிதாக மறைந்து கொண்டிருந்தது. இதனால் வேகமாக மூச்சிறைக்க ஓடியபடி தனது மோதிரத்தை தேய்க்கத் தொடங்கினான் சமரன். சேமிப்பு வளையத்தில் கைவிட்டு எதையோ தேடினான். மேலும் அவன் கையில் என்ன குடுவை வந்தாலும் பயந்து அதை மந்திர சிங்கத்தை நோக்கி வீசத் தொடங்கினான். அதில் சில குடுவைகள் தரையில் பட்டவுடன் வெடித்து அதிலிருந்து பல்வேறு வண்ணங்களில் புகை வெளியேறத் தொடங்கியது. ஆனால் சமரனின் இந்த சூழ்ச்சி தோல்வியில்தான் முடிவடைந்தது. அந்த பயங்கரமான மந்திர சிங்கம் சமரனுக்கு மிக நெருக்கத்தில் இருந்தது. இதனால் திடீரென தனது உடல் வெப்பமடைந்ததை உணர்ந்தான் சமரன். சிறிது நேரத்தில் அவனது உடலில் இருந்து திடீரென நீராவி வெளியேறத் தொடங்கியது. நீராவி வெளியேறுவதைக் கண்டு சமரன் கலங்கி வருணமித்திரரை அழைத்தான். குருவே, இங்க என்ன நடக்குது? எனக்கு என்ன ஆகுது என்று கேட்டவன் ஓட்டத்தின் வேகத்தை சற்றும் குறைக்கவில்லை. நிற்காமல் தொடர்ந்து ஓடினான். அவன் உடல் அதிக வெப்பத்தால் சிவந்து போனது. திடீரென உச்சக்கட்ட வேதனையை உணர்ந்த சமரன் ஆ என்று அலறினான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.